நியூ தமிழ் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆலில் போட்டுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ ஒன்றுக்கொன்னே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பிஎன்ஜி பார்டரோட இமேஜ் எப்படி நம்மளே ஓனாக மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இமேஜ் ஒரு ஃபோட்டோவுக்கு நம்ம பார்டர் கொடுக்குறோம் பாருங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எப்படி ஓனாக நம்மளே க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம பிக்சல் ஆப் யூஸ் பண்ணுறோம். பிக்சல் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண முன்னாடி இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணனால அதனால் ரெக்கவர் கேட்குது. அதனால் இந்த டெக்ஸ்ட் மேலே இருக்க டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் ஷேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப், இப்போ வந்து நம்ம இந்த ஷேப்பில் தான் வச்சு பண்ண போகிறோம். இந்த ஷேப்பில் வச்சுட்டு இங்கே பாருங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த ஷேப் ஒயிட் கலர் தான் இருக்குது, எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கலரே கொடுத்துட்றேன். ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த முன்னாடி இங்கே பாருங்கள், இதில் வந்து மேலே பாருங்கள் ஒரு கட்டம் போட்ட பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் மேக்னெட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் மேக்னெட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள் கிராப்னு கீழே, அதுக்கு கீழே கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ரேஷியோவில் வேணுமோ அந்த ரேஷியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து 9:16 சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் இப்போ மேனுவலாக ஸ்க்ரீன்லேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இங்கே கீழே பாருங்கள் ரைட் சைடு அப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் அப்படின்னு இருக்கும், இதை தொட்டு கூட நீங்கள் ஒவ்வொன்றா மாற்றிக்கலாம். இல்லை இப்போ அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இதை தொட்டு கூட நீங்கள் அதோட பொசிஷனை கரெக்டாக வச்சுக்கலாம். எந்த பொசிஷன் வச்சு கரெக்டாக சென்டர் பொசிஷனில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் ரிலேட்டிவ் சைஸ் அப்படின்னு இருக்குது, இதை என்னபிள் இருக்கும், டிசபிள் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஹைட்டு வித் ஹைட்டு நம்ம வந்து கரெக்டாக நவுத்திக்கலாம். கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு கூட இது பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகே கொடுத்துருங்க. நான் ஓகே கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஸ்ட்ரோக் ஆட் பண்ண போகிறேன். இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரைட் சைடு அப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் வந்து நான் வேறு கலர் ரெட் கலரே வச்சுக்கிறேன், டிஃப்ரெண்ட் தெரியும்னு. அதனால் ஸ்ட்ரோக் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரோக் இன்க்ரீஸ் பண்ணணுமோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து அப்படியே ரைட் சைடு தள்ளிட்டே வாங்க. தள்ளிட்டு வந்தீங்கன்னா ஷேடோன்னு ஒன்று இருக்கும், அதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு கீழே பாருங்கள், கீழே ஸ்க்ரால் பண்ணால் பிளர் ரேடியேஷன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஃபுல் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த முன்னாடி பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜை பாருங்கள் மேலே கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். மேலே சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு எது பிஎன்ஜியில் வேணுமா அல்லது உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஜேபிஜி பிஎன்ஜி ஆப்ஷன் இருக்குது, நான் பிஎன்ஜின்னு கொடுத்துட்றேன். குவாலிட்டி உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ, அல்ட்ரா வேணுமா வெரி ஹை வேணுமா எந்த குவாலிட்டி வேணால் கொடுத்துடலாம். நான் அல்ட்ரா கொடுத்துட்றேன். அல்ட்ரா கொடுத்து சேவ் கூட கேலரி கொடுத்துடலாம். அடுத்துக்கடுத்து இங்கே பாருங்கள், இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க, ஆட் வருது. ஆடை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். க்ளோஸ் பண்ண பின்னாடி இங்கே பாருங்கள் இந்த இமேஜே நீங்கள் பாருங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு, கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் இந்த ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிராப் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு எந்த ரேஷியோவில் வேணுமோ அந்த ரேஷியோ கொடுத்துட்டு இந்த இமேஜை உங்களுக்கு வேணுன்ற சைஸ் வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காய்ஸ்.